Hi friends, welcome to the Islamic Biology session. இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது zoological parks. Zoological parks வந்து first answer நமக்கு X site ன்னு பேரு. It is a place where wild animals are kept in protected environment under human care. Learn about their food habits and behavior. அதாவது அனிமல்ஸை நேச்சுரல் ஹேபிடேட்ல இருந்து ஷிஃப்ட் பண்ணி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹேபிடேட் ஒரு ஆர்டிஃபிஷியல் என்விரான்மெண்ட் அவங்களுக்கு வேண்டி நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதுல ஆல் அனிமல்ஸ் ஆர் தே கம்ஸ் அண்டர் ஹியூமன் பீயிங் ப்ரொடெக்ஷன்ஸ். நம்ம தான் அவங்கள என்ன பண்ணணும், எல்லா ஃபெசிலிட்டி அவங்களுக்கு தந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். இதை தான் நம்ம ஜூவாலஜிக்கல் பார்க்னு சொல்றோம். இதுல எக்ஸ் சைட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இருக்கக்கூடிய அனிமல்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதே மாதிரியான ஐடென்டிஃபிகேஷன் வேற அனிமல்ஸ்ல இருக்கா என்பதை பற்றிய ஒரு டீடைல் ஸ்டடியை நம்ம என்ன பண்ணலாம், அனாலிசிஸ் பண்ணலாம். எப்படின்னு கேட்டா அந்த ஜூவாலஜிக்கல் பார்க்ல இருக்கக்கூடிய டைகரையும் புலியும் கிட்ட போய் எத்தனை நகை இருக்கு எத்தனை வரி இருக்குன்னு எல்லாம் பார்க்க முடியாது. அதுக்கு தனியா அவங்க கேலரியில போய் பார்த்தா போதும். அந்த கேலரியில எல்லா ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு. அந்த ஐடென்டிஃபிகேஷன் அந்த ரெஃபரன்ஸை நம்ம பார்த்து எடுத்து அதை பேஸ் பண்ணி வேற அனிமல்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸ் ஃபார் டாக்ஸானமிக்கல் ஸ்டடிஸ். இந்த எக்ஸ் சைட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது கீ. கீ மீன்ஸ் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஸ்சிமிலாரிட்டிஸ். இந்த எக்ஸாம்பிளை பார்த்தா கிளியரா புரியுது. இப்போ வெர்டபிரேட் இருக்கு. வெர்டபிரேட்ல மேமல்ஸ் இருக்காங்க, பேர்ட்ஸ் இருக்காங்க, ரெப்டைல்ஸ், ஃபிஷ், ஆம்பிபியன்ஸ் இருக்காங்க. இதுல நாம பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின், என்ன கொஸ்டின் எடுக்கிறோம்னு கேட்டா, இந்த காம்ப்ளெக்ஸ்ல யாருக்கு பாடி இஸ் கவர்டு பை ஹேர், பாடியில ஹேர் இருக்குன்னு பாக்குறப்போ இவங்களுக்கு யாருக்குமே கிடையாது, மேமல்ஸுக்கு மட்டும் இருக்கு. எஸ், ஓகே. அப்போ மேமல்ஸை மட்டும் என்ன பண்ணலாம், தனியாக என்ன பண்ணிடலாம், செப்பரேட் பண்ணிடலாம். அந்த மேமல்ஸ்ல இங்க யாரெல்லாம் இருப்பாங்க, பிளாசண்டாவும் இருப்பாங்க, மார்சுபியனும் இருப்பாங்க. ஓகே, இது எஸ். அடுத்தது இவங்களுக்கு எல்லாம் கிடையாது, சோ நோ. அப்போ எஸ் நோ என்பது ஒரு கான்ட்ராஸ்டிங் கேரக்டரிஸ்டிக் ட்ரைட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரைட் ஜெனட்டிக்கலி ஓரியன்டான ட்ரைட். அடுத்த எக்ஸாம்பிள். சோ இந்த ரெண்டு நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா கப்ளட் என்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், கப்ளட் என்று சொல்லுவோம். கப்ளட் மீன்ஸ் பெயர்னு அர்த்தம். இந்த பெயர் keys are based on the contrasting characters generally in a pair called couplet. Choice between two opposite options. Choice between two opposite. இந்த ரெண்டுமே opposite. அடுத்தது one acceptance and another is rejection. என்ன பண்றோம், இந்த மேமல்ஸ்ல எல்லாருக்குமே ஃபர் இருக்கு, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், இவங்க மேமல்ஸ், மீதி எல்லாமே ரிஜெக்ஷன். கப்ளட்ல ஒண்ணு அக்செப்டன்ஸ், அடுத்தது ரிஜெக்ஷன் இருக்கு. இந்த ரெண்டு பேருமே என்ன சொல்லுவோம்னா லீடுன்னு சொல்லுவோம், லீடுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த லீட்ல இந்த கப்ளட் லீட், இதுல நான் இதை மட்டும் என்ன பண்றேன், லீட் பண்றேன். ஒரு லீடு தான் அடுத்த கப்லெட்டுக்கு ஜம்ப் பண்ண முடியும். அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், யாருக்கு ஃபெதர்ஸ் இருக்கு, ஃபெதர்ஸ் இருக்குன்னு பாக்குறப்போ பேர்ட்ஸுக்கு மட்டும்தான் ஃபெதர்ஸ் இருக்கு. அப்போ பேர்ட்ஸ்ல நிறைய ஸ்பீசிஸ் இருப்பாங்க, அவங்களெல்லாம் என்ன பண்றேன், தனியா பேர்ட்ஸ்ல ஒதுக்கிட்டேன். ரைட்டா, மீதி யாருக்குமே ஃபெதர்ஸ் இல்லை. அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், யாருக்கு ஸ்கின் ட்ரை இருக்கு, மாய்ஸ்சரா இருக்கு. ட்ரை யாருக்கு இருக்கு, ரெப்டைல்ஸ். அதுல crocodile வருவாங்க, கேரோட்டஸ் வருவாங்க, அது போக ஸ்னேக்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. மாய்ஸ்சர் ஸ்கின்ல யாரு வருவாங்க, ஆம்பிபியன் வருவாங்க. அடுத்தது சாரி, மாய்ஸ்சர் ஸ்கின் ரெண்டு பேருக்குமே இருக்கு, ஃபிஷ்ஷுக்கு மாய்ஸ்சர் தான், ஆம்பிபியாவுக்கு இருக்கு. அடுத்தது இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன், ஸ்கேல்ஸ் யாருக்கு இருக்கு, ஸ்கேல்ஸ் ஃபிஷ்ஷுக்கு இருக்கு, ஆம்பிபியனுக்கு இல்லை. இப்படி இந்த ரெண்டுமே கப்ளட். இது ஃபுல்லாவே லீட்ல எடுக்கேன். அடுத்த ஒரு கொஸ்டின் என்னன்னு கேட்டா, இதுலயும் லீடு இருக்கு. கப்ளட்ல ரெண்டுமே லீடு. அதுல ஒரு லீடு தான் இப்ப சொல்லி வந்திருக்கேன்.
இதுவும் லீட்ல தான் கொண்டு வரலாம். எப்படின்னு கேட்டா மேமல்ஸ்ல வந்து யாரு பவுச் யாருக்கு இருக்கு, கங்காருக்கு இருக்கு. அப்போ பவுச்டு அனிமல் தனியா என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்தது நோ, யாருக்கு பவுச் இல்ல, மார்சூப்பியல்ல வந்துருவாங்க. சோ இதான் கப்லெட்ல, ரெண்டு கப்லெட்லுமே கான்ட்ராஸ்டிங் கேரக்டர், ஜெனட்டிக்கலி ஓரியன்டான ட்ரைட். அடுத்தது வந்து ரெண்டு பேருமே ரெண்டு கான்ட்ராஸ்டிங் ட்ரைட் லீட். ஓகே, அடுத்தது ரெக்கார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அடுத்த ஒரு பாயிண்ட் வந்து செப்பரேட் கீஸ் ஆர் ரிக்வயர்ட் ஃபார் ஃபேமிலி, ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ். தனித்தனியாக ஸ்பீசிஸுக்கும் எடுக்கலாம் கீ, அதே மாதிரி ஃபேமிலிக்கும் எடுக்கலாம், அதே மாதிரி ஜீனஸுக்கு தனித்தனியான கீ இருக்கு. நெக்ஸ்ட் ரெக்கார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். இது கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படின்னு கேட்டால், நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், ஸ்கூலில் வந்து ஹெச்எம் டேப்லெட் முன்னாடி இருக்கும், டீச்சர்ஸ் அட்டண்டன்ஸ் ரெக்கார்டு இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸ் ரெக்கார்டு இருக்கும். அது போக எத்தனை பேர் சத்துணவு சாப்பிட்றாங்க, எத்தனை பேர் சாப்பிடல, எத்தனை டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடிய எல்லா ரெக்கார்டு இருக்கும். நம்ம அந்த ரெக்கார்டு ஓப்பன் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். அதே மாதிரி தான் டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ்ல ரெக்கார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் என்பது இன்னொரு டைப். இதுல என்ன யூசஸ் இருக்குன்னு கேட்டா, கரெக்ட் ஐடென்டிபிகேஷன். நம்ம ஸ்கூல்ல வந்து ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 11th ஏல வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க என்பதை பற்றிய ஒரு டீடைல் ஸ்டடி எதுல பார்க்கலாம், அந்த ரெக்கார்ட்ல பார்க்கலாம். இதே மாதிரி தான் ஃப்ளோரா என்று சொல்லக்கூடிய ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டை நான் ஓபன் பண்றப்போ அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, contains actual account of distribution of plants otherwise habitat. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரெக்கார்ட்ல என்ன இருக்குன்னு கேட்டா, எந்தெந்த ரீஜியன்ல என்னென்ன பிளான்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, அவங்களுடைய ஹேபிடேட் எல்லாம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபின்லாண்டஸ் அமரஸ், ஃபின்லாண்டஸ் எம்பிளிகான்னு சொல்லக்கூடிய நெல்லிக்கனியும், ஃபின்லாண்டஸ் அமரஸ் என்று சொல்லக்கூடிய கீழா நெல்லி எந்த ரீஜன்ல இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த ரெக்கார்ட்ல கிளியரா இருக்கு. உடனே போய் நான் என்ன பண்ணலாம், அதுக்குள்ள ரெஃபரன்ஸ் வச்சு அந்த பிளான்ஸ் என்ன ஃபேமிலியில கொண்டு வரலாம், எந்த ஜீனஸ்ல கொண்டு வரலாம் என்பதை பற்றி டீடைல் ஈஸியா நமக்கு கிடைக்கும். அடுத்தது மேனுவல்ஸ். இந்த ரெக்கார்ட்ல என்ன இருக்குன்னு கேட்டா, ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் நேம்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் ஃபவுண்ட் இன் ஏரியா, பர்டிகுலர் ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய ஒரு பொட்டானிஸ்ட் சயின்டிஸ்ட், அவங்க நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. அதுல டெல்லி ரீஜியன்ல வந்து என்ன விதமான பிளான்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கு என்பதை பற்றி டீட்டெயில் அழகா எழுதியிருக்காங்க. அதுல ஒரு எக்ஸாம்பிள் டெல்லி காஷ்மீர் ரீஜியன்ல வந்து துலிப் என்று சொல்லக்கூடிய ஃப்ளவர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். துலிப். அப்ப துலிப் வந்து ஜம்மு காஷ்மீர்ல அதிகமாக அந்த பிளான்ஸ் இருக்கு. எனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது அது என்ன வகையான, எந்த ஜீனஸ்ல எந்த ஃபேமிலியில வரும். அப்ப அந்த ரெஃபரன்ஸ் கொண்டு போய் அந்த ரீஜன்ல போய் என்ன பண்ணலாம், கரெக்டா துலிப் பிளான்ஸை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்தது மோனோகிராஃப் கண்டெய்னிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஒன் டாக்ஸான். இது ஒன்றும் அந்த அளவு காம்ப்ளிகேட் கிடையாது. அதாவது ஒரு ஜீனஸோ ஒரு ஃபேமிலியோ பற்றிய காமன் ரெஃபரன்ஸ் என்கிட்ட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொலானேசியன்னு சொல்லக்கூடிய ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில வந்து 10 சாலியன் ஃபியூச்சர் இருக்கு. அந்த 10 சாலியன் ஃபியூச்சர் நான் வச்சுக்கிட்டு கரெக்டா சொலானம் நைகிரம்னு சொல்லக்கூடிய மணத்தக்காளியை பார்க்க கரெக்டா மேட்ச் ஆகுது. அடுத்தது சொலானம் மெலஞ்சினா கத்திரிக்காக பார்க்கிறேன், அதுவும் என்ன ஆகுது, கரெக்டா மேட்ச் ஆகுது. அப்போ அது ரெண்டு ஜீனஸும் சொலானம் மெலஞ்சினா, சொலானம் நைகிரம் ரெண்டுமே கரெக்டா எங்க மேட்ச் ஆகுறாங்க, சொலானேசியன் சொல்லக்கூடிய ஃபேமிலியில மேட்ச் ஆகிறாங்க. அடுத்தது ஃபைனலா கேட்டலாக் கண்டெய்னிங் ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் மேட்சிங். பெயிண்ட் கடைக்கு போறோம், ஒரு கேட்டலாக் தருவாங்க, இதை பார்த்து உங்க கலரை சூஸ் பண்ணுன்னு சொல்லி இதே பேட்டர்ன் தான். சில ஐடென்டிஃபிகேஷன் சில ரெஃபரன்ஸ் இருக்கு, இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு புதிய பிளான் என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.